மரப்பெட்டியில் இருந்த பார்ப்பி. நகரத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசையில் ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்பா, அம்மா மற்றும் அவர்களின் சிறுமி மகள் லட்சுமி. பணம் குறைவு இருந்தாலும் அன்பும் ஒற்றுமையும் அவர்களிடம் நிறைய இருந்தது. ஒருநாள் சந்தையில் அம்மாவுக்கு உதவி செய்யும் போது குப்பைத் தொட்டிக்குப் பக்கத்தில் ஒரு பார்ப்பி பொம்மை கிடந்தது. அதன் முடி சிக்கலாக இருந்தது, உடை கிழிந்திருந்தது, ஒரு செருப்பு காணவில்லை. ஆனால் லட்சுமியின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. அம்மா, இதை நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று மெதுவாக கேட்டாள். அம்மா சிரித்தாள். நீ இதை மீண்டும் சந்தோஷமாக்கினால் எடுத்துக்கொள்ளு. வீட்டிற்கு வந்ததும் லட்சுமி அந்த பொம்மையை சுத்தம் செய்து பழைய துணியில் இருந்து ஒரு புதிய உடையைத் தைத்தாள். இரவில் அந்த பார்ப்பி பொம்மையை ஒரு சிறிய மரப்பெட்டியில் வைத்து தூங்கினாள். அந்த பொம்மைக்கு அவள் வைத்த பெயர் நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து வந்ததும் லட்சுமி நம்பிக்கை இடம் தனது கனவுகளை பகிர்ந்தாள். நான் பெரியவளாகி ஆசிரியை ஆகஸ்ட் வேண்டும், நம்ம வீடு நல்லா ஆகணும், அப்பா அம்மா கவலை இல்லாம இருக்கணும் என்று சொல்லுவாள். ஒருநாள் லட்சுமி தைத்த உடையை பார்த்து ஒரு அயலவர் அந்த கதையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். அந்தச் சிறுமியின் மனம் அனைவரையும் உருக வைத்தது. சில நாள்களில் புத்தகங்கள், உடைகள், வேலை வாய்ப்புகள் என உதவிகள் வந்தன. லட்சுமி இன்னும் அந்த பார்ப்பி பொம்மையை மரப்பெட்டியில்தான் வைத்திருந்தாள். இந்த பொம்மை எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தது என்றாள் அவள். உடைந்த பொருள்களிலும் சந்தோஷம் பிறக்கலாம். அந்தச் சிறிய வீட்டில் பணம் குறைந்திருந்தாலும் நம்பிக்கை நிறைந்திருந்தது.